அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசினருக்கு இந்த வார ராசி பலன். 2 சூரியன் புதன், 3ஆம் இடத்தில் சனி சாதகமாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், ராகு இணைவு. 6இல் குரு வக்கிரம். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10இல் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2இல் புதன், 3இல் சனி, 4இல் சுக்கிரன் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறைவதால் எதிலும் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது நீண்ட நாட்களாகிய இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து வளமான பலன்களை பெறுவீர். சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தங்கள் மனதில் நினைத்ததை செயல்படுத்தலாம். எந்த பணியையும் சுலபமாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய காலம் என்பதால் படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் ஆகாது. சனி பகவான் உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார். லாப அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். உற்பத்தியான பொருட்கள் விற்பனையாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. வெவ்வேறு செலவுகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதை சமாளிக்கும்படியான வருமானம் வரும் என்பதால் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிநாதன் குரு 6இல் இருப்பது தேவையில்லாத பகையை ஏற்படுத்தும். நல்லது சொல்லப்போய் பொல்லாப்பு உண்டாகும். சில நாட்களுக்கு கவனமாக இருங்கள். குரு பயிற்சி அடுத்து நடைபெறும் வரை கவனம் தேவை. நன்றாக பேசினாலும் நன்மையே நினைத்தாலும் தங்களுக்கு தீமைதான் வரும். வீண் பலிகள் வரணும். வெவ்வேறு செலவுகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதை சமாளிக்கும்படியான வருமானம் வரும் என்பதால் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. உங்களுக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு மாறுதல் வரலாம். அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் அதில் எந்தவித பயனும் இருக்காது. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.